நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சைனிகளின் கர்த்தராம் இயேசுவின் இரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையின் இடத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். நான் சொல்லுவேன், இதை நம்புகிற அனைவருக்கும் பலிக்கும். ஆமென் சொல்லுங்களேன், சிதமாக சொல்லுங்களேன். நம்புகிற அனைவருக்கும், வேதம் சொல்கிறது, அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறாராம். ஆம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். காக்கையின் சத்தத்தை கவனித்து கேட்கிற தெய்வம் உங்கள் சத்தத்தை கவனியாரோ கவனிப்பார். இந்த நாளிலே நான் முதலாவது சொல்லுவேன், ஒரு வார்த்தை என்னோடு திருப்புங்களேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று. ஆம், ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரு கேள்வி, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ளே திகங்கிக் கொண்டு இருக்கிறாய்? என் ஆண்டவங்களோடு பேசுவாராக. சங்கீதக்காரர் தாவீது புலம்பின ஒரு புலம்பல் இது. இன்றைக்கு அநேகருடைய புலம்பலும் இதுதான். நாளைக்கு என்ன செய்வோம்? அடுத்த ஆண்டு என்ன செய்வோம்? சிலர் அடுத்த ஆண்டுக்கு போயிடுவாங்க, அடுத்த வருஷம் என்ன செய்வோம்? நான் உங்களோடு பேசுவாராக. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? நான் என்ன செய்வேன்? எப்படி முடியும்? இது எல்லாம் எனக்கு எதிராகவே இருக்கிறதே. சூழ்நிலை எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது போல இருக்கிறதே. நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறீர்களா? ஐயா, அம்மா, என் ஆண்டோரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நேர்முகமாக மறைமுகமாக இந்த வேதாகமத்தில் 366 முறை நமக்கு சொல்லியிருக்கிறாராம். பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன், நானே உன் மீறுதல்களை எல்லாம் நீக்குகிற தேவன், நான் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரவில்லை, வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நானே கர்த்தர், நானே நானே என்று சொல்லியிருக்கிற தெய்வம் சொல்லுகிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. எதை கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? எதை கண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய் சகோதரனே, சகோதரியே? சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறது போல, என் ஆத்துமாவுக்கு அவருடைய ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்மாவுக்கு அவர் இளைப்பாறுதலை தருவார் என்று சொல்லுகிறார் வேதத்திலே. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 42:10 சொல்லுகிறது பாருங்களேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுவேன், இயேசு இயேசு என்று இயேசுவுக்கு பின்னால் போனியே, இயேசுவை நம்பினாயே, ஏன் இந்த இயேசு உனக்கு துக்கத்தை கொடுத்து விட்டார்? ஏன் இந்த இயேசு உனக்கு வருத்தத்தை கொடுத்து விட்டார்? ஏன் இந்த இயேசு உன்னை இன்னும் உயர்த்தவில்லை? ஏன் இந்த இயேசு உனக்கு நல்ல ஒரு வாழ்வு தரவில்லை? ஏன் இந்த இயேசு உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கவில்லை என்று நாள்தோறும் குத்துகிறார்களோ? சங்கீதக்காரர் தாவீதின் புலம்பலை பாருங்களேன். சத்துருக்கள் தினந்தோறும் கேட்பாங்களாம், பெரிய தீர்க்கதரிசி உன்னை அபிஷேகம் பண்ணினார் ராஜா, நான் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் சொன்னாயே, இன்னைக்கு பண்டிகைக்கு போக முடியலையே உன்னால,
உன் மகனுக்கு பயந்து ஒளிந்திருக்கிறாய் என்று நாள்தோறும் குத்துகிறார்களாம். ஐயா, இன்றைக்கு சிலருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. தன் பிள்ளைக்கு பயந்து, ஐயோ தான் பெற்று வளர்த்த பிள்ளைதான், ஆனால் இன்றைக்கு தகப்பனும் தாயும் அதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறாயோ? நான் உங்களோடு பேசுவாராக. சூழ்நிலை சீக்கிரத்தில் மாறும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஏன் திகைக்கிறாய்? நீ திகைக்கிறதை கண்டு ஒருவர் மனம் வருந்துகிறார். அந்த 11ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய 147ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், 119ஆம் சங்கீதத்திலே 170 வசனத்துக்கு மேல் இருக்கும். அதில் சொல்லியிருப்பார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுவார். ஏதோ ஒரு உபத்திரவம் உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கலாம் என்று எண்ணியும் இன்னும் சேர வைத்திருக்கிறது. அப்படித்தானே? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், எப்படியாவது இந்த உபத்திரம நிமித்தம் இவள் கிறிஸ்துவை மறுதளித்து விடுவான், இவள் கிறிஸ்துவை மறுதளித்து விடுவாள் என்று பொல்லாத சத்ரு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா உபத்திரவத்தின் மத்தியிலே. ஐயா, பவுலும் சீலாவும் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொன்னதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். நல்லா அடித்து கை காலெல்லாம் கட்டி தொழு மரத்தில் மாட்டியாச்சு. இவங்க நினச்சிக்கிட்டாங்க, இவனை வெளியே விடக்கூடாது, இவனை நாளைக்கு அடிக்கணும். உபத்திரவம் இருந்தது. அவர்கள் பார்த்தார்கள், எனக்கு நம்மளை தெரியலை போலுக்க, நம்மளை காயப்படுத்தினா இந்த இயேசு மறுதளிச்சிடும் நினச்சிருவான் போலுக்குன்னு சொல்லிட்டு வழக்கமான அந்த ஜெப வேலை வந்தது. நடு இரவு என்று விதம் சொல்கிறது. இவர்கள் இருவரும் பார்த்தார்கள். கைக்கு விலங்கு ஓட்டான், காலுக்கு விலங்கு ஓட்டான், நல்ல வேலை வாய்க்கு போட்டு போடலை பார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாடி துதித்தார்கள். தேவனை உயர்த்தவும் வேதம் சொல்லுகிறது. சிறைச்சாலை அது இருந்தது. கைதிகள் எல்லாருடைய கட்டுகளும் விட்டுட்டு, ஆனால் ஒரு கட்டடம் கூட கீழே விழலை, ஒரு செங்கல் கூட விழலை. ஆனால் அத்தனை பேருடைய கட்டுகளும் திரிச்சிருச்சு, கதவுகள் திறந்திருக்கிறது. அத்தனை சிறைச்சாலையின் கதவுகளும் திறந்தது. அத்தனை பேரும் இவருடைய துதி சத்தத்தை கேட்டு திகைத்து நிற்கிறார்கள். பாட்டல் அந்த துதியின் சத்தத்துக்குடைய வல்லமையை பாருங்களேன். என் கையில் மாட்டியிருந்தது போயிட்டு கொலைகாரன் சொல்லுதான், கொள்ளைக்காரன் சொல்லுதான், கலகக்காரன் சொல்லுதான், நாளைக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் சொல்லுதான். ஐயோ விடுதலையிட்டுமே என்று பார்க்கும் பொழுது சிறைச்சாலையின் அதிபதி பார்க்கிறான். ஐயோ, பெரிய பெரிய கொடூர கொலைகாரம்லாம் உள்ளால இருக்கிறான், கொள்ளைக்காரன் உள்ள இருக்கிறான், தூக்கு தண்டனை கைதி உள்ள இருக்கிறது போல அன்னைக்கு கொல்லப்படக்கூடிய கைதிகள் உள்ளே இருந்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான் சொல்லி இனி என்னை விட மாட்டார்கள், நான் என்ன செய்வேன் என்று தற்கொலை பண்ணுகிற நேரத்தில் சொல்கிறேன், சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். உனக்கு ஒன்றும் கெடுதல் செய்யாத, அங்கே வா, நாங்கள் யாரும் போகலை, எந்த கொலைகாரனும் தப்பலை, எந்த கொள்ளைக்காரனும் தப்பலை, இந்த துதியின் சத்தம் அவனை ஓட விடலை. அப்படித்தானே? இந்த துதியின் சத்தம், ஜபத்தின் சத்தம் அவனை போக விடலை. விடுதலையாக்கிட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, சாபத்திலிருந்து விடுதலையாயிற்று. இவள் பார்க்கிறார்கள், ஆண்டவன்மாரே அது வரைக்கும் எப்படிலாம் பேசியிருப்பான், ஆண்டவன்மாரே நான் என்ன செய்யணுப்பா. இன்னைக்கே ராத்திரியே அவர் அந்த உடனே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாராம், நடு இரவிலே. ஆமாம், சிறைச்சாலையில் இருந்த பவுலும் சீலாவும் வேதம் சொல்கிறது அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. ராத்திரியோட ராத்திரி ரட்சிக்கப்பட்டு அவனுக்கு ஞானஸ்நானம்.
ஐயா, சூழ்நிலை மாறும். ஏன் திகங்குகிறாய்? ஏன் திகங்குகிறாய்? ஆத்மாவே, கர்த்தரை நோக்கி காத்திரு. நம்முடைய தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் 12 பேரில் ஒருவராகிய தோமா மன்னர் குண்டபோசிடம் அழைத்து செல்லப்பட்டாரா? இவர் யூதர்கள் நல்ல கட்டிடக்கலை நிபுணர்கள். கட்டடக்கலை நிபுணரான இவரும் யூதரானால் இவர் கார்பெண்டர் தான். இவருக்கு நம்ம அரண்மனையை கட்டது கொடுங்கன்னு சொல்லி கொண்டு போயாச்சு. இவர் பார்த்தார், மன்னர் குண்டபோசுக்கு, நான் சொல்வது வரலாறு, மன்னர் குண்டபோசுக்கு ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும் என்று மன்னர் குண்டபோஸ் வெகு அதிகமான பணங்களை கொடுத்தார்கள். இவரோ ஒரு வேலையும் செய்யலை. ஒவ்வொரு கிராமமாக பட்டணமாக போய் ஏழைகளுக்கு உதவி. உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லையா, இந்த சாப்பிடு, உனக்கு வீடு எட்டு வழி இல்லையா, கட்டிக்கோ, உனக்கு பிள்ளைக்கு படிக்க வைக்க முடியலையா, வச்சுக்கோ, இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சுட்டார். தொட்டு இல்லை. நாளானது மன்னர் குண்டபோஸ் வருகிறார். நான் கொடுத்த பணத்தில் கட்டிய அந்த மாளிகை எங்கே இருக்கிறது? நான் கட்ட சொன்ன அந்த அரண்மனை எங்கே என்று கேட்கிறார். எங்கே போய் காமிக்க? இவர் சொல்லியிருக்கிறார், மேலே கட்டி வச்சிருக்கிறேன். அங்கே இருந்த மந்திரிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஐயோ, இவன் ஏமாத்துகிறான், இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு அரண்மனையும் கட்டவில்லை, இவனிடத்தில் ஒன்றுமில்லை, தயவு செய்து இவனை கொன்று விடுங்கள், நம்முடைய பணங்களை எல்லாம் வீணாக்கி விட்டான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். மன்னருக்கும் கோபம் வந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று சிந்தித்திருக்கிறார், இவனை எப்படியாவது சிறைச்சாலையிலே போட வேண்டும், வெளியே விட்டுறக்கூடாது, கொன்னே ஆவணும் நினைச்சிருக்கிறார். மன்னர் குண்டபோஸ் நம்முடைய இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்தலர் தோமாவை சிறைச்சாலையில் அடைத்தார். அவரோடு கூட இன்னொரு நபரையும் அடைத்திருந்தார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், ஐயோ, நான் எதுக்கு ஐயா, என்னையுமில்லா கொல்ல போறான், நான் உமக்கு வழிகாட்டுறது ஒரு குத்தமா, உமக்கு மொழிபெயர்ப்பு பண்ணினது ஒரு குத்தமா? புலம்பும் போது சொல்லியிருக்கிறார், ஒன்றும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீ எதை குறித்து பயந்துகிட்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே? எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாய்? ஏன் நீ திகைத்து கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. தோமா சொன்னார், ஒன்றுமாகாது என்று. இந்த அவருடைய பேர் ஹராப்பா என்று எண்ணுகிறேன். இவருமாய் அவருக்கு தூக்கம் வரலை. ஐயோ, நாளைக்கு கொன்றுவானே, நான் என்ன செய்வேன்? போய் இந்த ஆள் கூட சேருவேனா? இந்த ஆள் கூட சேர்ந்து நானும் ஊழியத்துக்கு கலைஞ்சு நானுமில்லா சாவ போகிறேன், என்னையுமில்லா தலையை வெட்டிடுவான்னு சொல்லி புலம்பி தூக்கம் இல்லாமல் இருக்கிறார். அருமையான தோமாவோ நல்ல தூக்கம். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், நாம் பயப்படுற காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். உங்கள் கணவரை பார்த்து சொல்லுங்கம்மா, நீங்கள் பயப்படுற இந்த காரியம் நடக்காது, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீ பயப்படுகிற இந்த காரியம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்காது. உன்னை கிண்டல் பண்ணுதாங்களோ, கேள்வி பண்ணுதாங்களோ, நீ அவ்வளோதான் சொல்லதாங்களோ, நடக்காது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வேதம் மிதமாய் சொல்லுவது, சர்வத்துக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்வேன். ஐயா, வேதத்திலே சங்கீதம் 43:5 இப்படியாக சொல்கிறது, ஏன் கலங்குகிறாய்? தேவரை நோக்கி காத்துரு, நீ தேவரை நோக்கி காத்துரு. நான் பவுலும் சீலாவும் சொன்னேன், எவன் அடித்து உள்ள அடைச்சானோ அவன் காலில் விழு சொன்ன, ஆண்டவன் மாறே நான் என்ன செய்யணும்? அதே போல் மன்னர் குண்டபோஸ் சொன்னார். மன்னர் குண்டபோசுடைய தம்பி மரண தருவாயில் இருந்திருக்கிறார். எப்பொழுது சாவான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது உயிர் பிரிந்து விட்டது. எங்கே மன்னருடைய கட்டளையின்படி தோமாவும்
அவருடைய நண்பரான கராப்பாவும் இருக்கிறார்கள். இறந்தால் இரவு இறந்தவன் அவருடைய ஆத்மா போகிறது. ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது. பரலோகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஆத்மா ஒரு காட்சியை பார்க்கிறது. பெரிய ஒரு மாளிகை, கண்ணுக்கு அழகான ஒரு பெரிய ஒரு மாளிகை. அவ்வளோ பெரிய அழகான பிரமாண்டமான மாளிகையை மன்னர் குண்டபோசுடைய தம்பி பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கிறது. மன்னர் குண்டபோசுடைய தம்பி கேட்டிருக்கிறார், இது எங்கே உள்ள அரண்மனை, யாருக்கு இந்த அரண்மனை என்று கேட்ட பொழுது அங்கே இருப்பவர்கள் சொன்னாராம், இது தோமா மன்னர் குண்டபோசுக்கு கட்டிக்கொண்டு இருக்கும் அரண்மனை என்று சொன்னாராம். அவ்வளவுதான் இவருக்கு, ஐயோ, அவர் அரண்மனை கட்டவில்லை என்று அவரை கொலை செய்ய என் அண்ணன் அவரை ஜெயிலில் வைத்திருக்கிறாரே, என்னை தயவு செய்து அனுப்புங்கள், நான் போய் சொல்லட்டும், என் அண்ணனிடம் சொல்லட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஜீவன் வந்தது, மறித்து விட்டான் என்று எல்லோரும் சொன்னதினாலே அந்த இடத்துக்கு மன்னர் வந்திருக்கிறார். இவர் மறித்த ஒரு உயிரோடு எழுந்து சொன்னாராம், அண்ணே நீங்க வாங்க, ஐயோ செத்துட்டான்னு சொன்ன உயிரோடு என்னடா ஆச்சு, அண்ணே இங்க வாங்க, கையை எப்படி சொல்லியிருக்கிறார், அரண்மனையில் ஒரு முக்கில் எனக்கு இடம் கொடுப்பியானே, ஒரே ஒரு ஓரத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பியானேன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். என்னடா தம்பி, உனக்கு இல்லாத அரண்மனையா? இல்லை, உனக்கு மன்னர் குண்டபோசுக்கு என்று சொல்லி தோமா கட்டின அந்த பெரிய பிரமாண்டமான நான் அந்த அரண்மனையை நான் பார்த்தேன். அதன் அழகு எப்படி இருக்கிறது, அதன் பிரமாண்டம் எவ்வளவு தெரியுமா, நான் பார்த்துட்டேன். அவர் சொன்னது உண்மை, உனக்கு பரலோகத்தில் அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அதை எனக்கு கொஞ்சம் தருவியான்னு சொல்லி கேட்டப்போ இரவோடு இரவாய் அழைத்து வந்திருக்கிறார்கள். இரவோடு இரவாய் வந்து, நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என் அரண்மனையை கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் குண்டபோஸ் கேட்டு இன்னும் அதிகமான பணங்களை கொடுத்து, நீ எப்படியாவது எனக்கு ஒரு அரண்மனையை மேலே கட்டு என்று சொன்னாராம். நான் சொல்லுவேன், இன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடிய இருக்கிறது, ஏன் தேங்குகிறாய், ஏன் உனக்குள்ளே வைத்துக் கொண்டு இருக்கிற இந்த வேதனையை வருத்தத்தை, உன் ஆத்மாவின் வியாகுலத்தை, உன் ஆத்மாவின் வருத்தத்தை இன்று நசரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வைத்துவிடு. பார்ப்பார், என் எஜமான் எவரையும் புறம்பே தள்ளாத தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர் எவரையும் புறம்பே தள்ளுவதில்லையாம். அப்படியே நான் ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்தே சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் விதமாக இருக்கிறது. அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது. அதிகமான பஞ்சம் இருந்தபடினாலே என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடி எலியா என்னும் தீர்க்கதரிசி மழையை அடைத்திருந்தார். ஆமாம், கட்டளை வந்துடப்படாது, அடைத்திருந்தார். என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் 3 வருஷம் மழை பெய்யவில்லை, பஞ்சம். ஆற்று நீர் வற்றி போனது, குளத்தில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, எங்கேயும் இல்லை. தண்ணிக்காகவே ஜனங்கள் சங்கடப்படுகிறார்கள். விளைவின் பலன் இல்லாததினாலே விலைகள் அதிகமாகி போய்விட்டது, வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை. வேலை தொழில் இல்லாததினாலே ஜனங்கள் பட்டினியாய் பசியோடு இருக்கிறார்கள். அதில் ஒரு குடும்பம் சாரிபாத் என்னும் ஊரில் இருக்கிறது. அவள் ஏழ்மையாக இருந்ததினாலே அவருடைய சொந்தங்கள் ஒருவேளை நான் சொல்லுவேன் புறக்கணித்திருப்பார்கள். தனக்குள்ளே திகங்கியிருப்பாள். 3 வருடம் தாக்கு பிடிச்சாச்சு, ஒன்னொன்னாவத்து சாப்பிட்டாச்சு, விற்கிறதுக்கு வேறு வழி இல்லை, கொஞ்சம் மாவு எண்ணெய் இருக்குது. இதை என்ன செய்ய, இனி எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. என் பிள்ளை வாலிப பிள்ளை, என் பிள்ளை வாழ நான் விரும்புகிறேன், ஆனால் வாழ வைக்க வழி இல்லை. நான் என்ன செய்வேன் என்று புலம்பி அழுகிற வேளையில்லை மறைத்து போக வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டது. நமக்கு உதவி செய்ய என் சொந்தங்கள் மறுக்கிறன.
நம்மோடு பேசக்கூட என் சொந்தம் விரும்பவில்லை. நான் ஏன் இந்த பூமியில் வாழ வேண்டும்? என் பிள்ளையும் இப்படி சாக வேண்டுமே, வாலிப வயதில் என் பிள்ளையும் சாக போறாள் சொல்லி அழுது அழுது தனக்குள்ளே வேதனையை வைத்து அழுது, சரி சாகிறதுன்னு முடிவாயிற்று. அந்த கொஞ்சம் மாவையும் அந்த எண்ணெயும் ஒரே ஒரு அப்போ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு செத்துருவோம் முடிவு பண்ணினார்கள். முடிவு மனிதம் பண்ண முடியுமோ? தேவன் ஒரு முடிவு பண்ணினார். ஐயோ, யாரும் கவனிக்கவில்லையே, என் சொந்தங்கள் கைவிட்டதே, நான் நம்பின எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள், சாக போகிறேன் என்று ஒரு இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறது, அவளுக்குள்ளே திகைத்து கொண்டு இருக்கிறது, நீ போ என்று சொல்லி எலியாவை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் மழை பெய்யும் வரைக்கும், செழிப்பு வரும் வரைக்கும் அவங்க வீட்டில் தான் எண்ணெயும் மாவும் குறையலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி வாழ்வோம்னு சொல்லி கலங்கி திகைச்சவா வீட்டில், செத்துருவோன்னு சொல்லி முடிவெடுத்தவங்க வீட்டில் தான் எண்ணெயும் மாவும் குறையலை. எவமெல்லாம் உதவி செய்யலையோ, யாரெல்லாம் அவங்களுக்கு எனக்கே வழியில் நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு சொன்னானோ, அவமெல்லாம் வீட்டில், அக்கா அன்னைக்கு நீ வந்தப்போ எனக்கு ஒன்றுமே இல்லைக்கா, ஆனால் இன்னைக்கு உன் வீட்டில் தான் எண்ணெயும் மாவும் குறையலையா, தயவு செய்து என் பிள்ளைக்கும் எனக்கும் சாப்பாடு போடுக்கா, இல்லை நாங்கள் செத்துருவோம். இரக்கமுள்ள மனது அந்த தாய்க்கு. எவர்கள் ஒதுக்கினார்களோ, எங்கே அவர்களை அவமானப்படுத்தினார், அவர்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடுங்க. அவளும் அவள் குடும்பத்தார் முதல்ல ஒதுக்கின அந்த குடும்பம் வந்துட்டு பாருங்களேன். என் சகோதரியை, நீ எதுக்கோ கலங்கி கொண்டு இருக்கிறாய், உன் குடும்பம் சொன்ன வார்த்தையை நம்பி கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, இல்லையில் உன் சொந்தங்கள் நெருக்கின நெருக்கத்தை கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, காரியம் மாறுதலாய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். காரியம் மாறுதலாய முடியும். நீ பயப்படும் காரியம் உனக்கு வருவதில்லை. சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கிடக்கும். தம்மை நம்புகிற தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். தம்மை நம்புகிற நம்முடைய ஜனங்களுக்காய் தேவாதி தேவன் வழக்காட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் உன் சத்துருக்கு சத்ருவாய் இருப்பாராம். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எசேக்கியாவுக்கு சொன்னது போல இன்றைக்கு உனக்கும் சொல்வார். எதை கண்டு திகைத்து போனீர்கள்? ஏன் திகைத்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் அந்த வருத்தத்தை உனக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறாய்? இன்றைக்கு சேனைகளின் கர்த்தரிடத்தில் ஊற்றிவிடுங்கள். சேனைகளின் கர்த்தரிடத்தில் உங்கள் வேதனையை வருத்தத்தை இன்றைக்கு ஊற்றிவிடுங்கள். இன்றைக்கு அவர் உங்களை கண்ணீர் யாவையும் துடைப்பார். அந்த தேவன் அப்படியே செய்யும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ளங்கள் பரலோக பிதாவே, அநேக விதவிதமான கலக்கத்தோடு வேதனையோடு என் ஜனங்கள் இருக்கிறதை நீர் காண்பீர். அப்பா, என் பிள்ளைக்கு வேலை இல்லையே, கடன் கூடிக்கொண்டு இருக்கிறதே என்று புலம்புகிற தாயை பாருங்க. ஐயோ, எனக்கு வருமானம் இல்லையே, நான் என்ன செய்வேன், எப்படி கடன்களை அடைப்பேன் என்று புலம்புகிற அருமையான அந்த சகோதரரை பாருங்கப்பா. தேவனே, இன்னும் விதவிதமான வழியில் வேதனையோடு வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நான் சொன்னேன், காரியம் மாறுதலாய் முடியும். நீ உங்களுக்குள்ள திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் நான் சொன்னேனே. இதோ நம்பி உடைய பிள்ளைகள் வருகிறார்கள். தேவனே, நீர் மனதிறங்கும். கர்த்தாவே, கடன் பாரத்தை குறித்து கலங்குகிற பிள்ளைக்கு தேவனே, கடன்களை அடைக்க ஒரு வழிவாசல் திறக்கப்படட்டும். திறக்கப்படட்டும் அப்பா, திறக்கப்படட்டும். அது என்றைக்கு திறக்கப்படட்டும். அடைக்க ஒரு வழிவாசல் திறக்கட்டும். தேவனே, எவருக்கு சொன்ன மாதிரி எந்த இடத்துல விளக்கப்பட்டார்களோ, கடன்காரன் என்னைக்கு கடனை அடைப்பான்னு சொல்லி கேவலப்படுத்தப்பட்டார்களோ, அதே ஊரில் அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் இந்த கரங்களை மாற்றுங்கப்பா. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், வைராக்கியம் உள்ளவர் என வைத்து நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அதை செய்யும். கடன்களை அடைக்க ஒரு வழிவாசலை திறங்க. பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறதே, ஏன் வாழ வேண்டும் என்று இருக்கிற சகோதரிக்க நான் ஜெபிக்கிறேன். தேவனே, சமாதானமுள்ள குடும்பமாக இந்த குடும்பம் மாறட்டும், சந்தோஷம் நிறைத்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தம் கலங்கி இருக்கிற பிள்ளை குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அவ்வளவுதானோ என் பிள்ளைக்கு முடிவாயிற்றோ என்று சொல்லி கலங்கிற குடும்பத்துக்காய்
நம்முடைய பாதத்துக்குறேனப்பா. சொல்லுங்க டேடி, சொல்லுங்க, இன்றைக்கு சொல்லுங்க. ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் கலங்குகிற? பயப்படாதே, ஆத்மாவை விடுவிக்க, உன்னை பாதுகாக்க வழிநடத்த கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமல் தூங்காமல் இம்மட்டும் காத்து வழிநடத்தின தெய்வன் இனிமேல் விடுவாரோ? இனிமேல் விடுவாரோ? விடுவதில்லை. சகோதரனே, வியாதியோடு இருக்கிற கருமையான சகோதரனே, கலங்காதே. சீக்கிரத்தில் உன் பழைய நிலைக்கு நீ வருவாய். சீக்கிரத்தில் பழைய நிலைக்கு நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை செய்வீர்கள். இயேசுவின் இரட்சகருடைய பிள்ளைகளை தருகிற அதிகாரம் இது. அதிகாரத்தினுடைய நான் உங்களுக்கு சொல்கிறேன், சீக்கிரத்தில் நடக்கும். பயப்படாதிருங்கள். உங்கள் பலன் உங்களுக்கு திரும்ப வரும், இரட்டத்தனையாய் வரும். இழந்து போன நன்மைகள் வரும், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப தேவன் தருவார். இழந்து போன அத்தனை காரியத்தையும் பதவியையும் தர முடியும். இழந்து போன அத்தனை செல்வங்களையும் திரும்ப நீ சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்வாய். சோர்ந்து போகாதே, கர்த்தருக்குள் தொடப்படுத்து. உன் இருதயத்தை கர்த்தருக்கு திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை இன்றைக்கு கர்த்தருக்கு திருப்பி அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.